நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பெட்ரோல் டீசல் தீர்ந்து விடுமோ என்ற ஒரு பேனிக் பையிங் என்று சொல்வார்கள். பதற்றமாக வாங்கி குவிப்பது என்பது மாதிரியான காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கூட்டம் கூட்டமாக பல்வேறு பெட்ரோல் பங்குகளில் மக்கள் குழுமிய காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. இந்நிலையில் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் எல்பிஜிக்கு பற்றாக்குறை இல்லை என்ற ஒரு விளக்கமானது தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இந்தியாவில் இந்த எரிபொருள் பற்றாக்குறை சம்பந்தமாக என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அமைச்சகம் தரப்பிலிருந்து? விரிவா பதிவு பண்ணுங்க. அதாவது இந்தியாவை பொறுத்தவரை அடுத்த 2 மாதங்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் கையிருப்பு, கச்சா எண்ணெய் என்று சொல்வதை விட பெட்ரோல் டீசல் கையிருப்பு இருப்பதாக மத்திய அரசு தற்போது விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறது. இந்த விளக்கத்தை மத்திய அரசு தற்போது அளிக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது என்றால், நாட்டில் 6 நாட்களுக்கு மட்டுமே பெட்ரோல் டீசல் கையிருப்பு இருப்பதாக சில ஊடகங்களிலும் சில சமூக ஊடகங்களிலும் பரவலாக செய்திகள் பரவி வருகிறது. இதன் காரணமாக நாடு முழுக்க பல இடங்களில் பெட்ரோல் நிலையங்களின் முன்பு பொதுமக்கள் வரிசையில் காத்திருந்து பெட்ரோல் டீசலை நிரப்பக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது. குஜராத்தில் ஒரு படி மேலே போய் நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பிரஷர் குக்கர், பால் கேன், அண்டா, குண்டா என அனைத்திலும் எது கிடைக்கிறதோ அவற்றிலெல்லாம் பெட்ரோல் டீசலை வாங்கி செல்லக்கூடிய காட்சிகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கின்றன. இந்த பின்னணியில் தான் தற்போது மத்திய அரசு இது போன்ற ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறது. மக்கள் கவலைப்பட வேண்டாம், நம்மிடம் அடுத்த 2 மாதங்களுக்கு தேவையான பெட்ரோல் டீசல் மற்றும் கச்சா எண்ணெய் இருப்பு இருக்கிறது என்று மத்திய அரசு தற்போது விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறது. தொடர்ச்சியாக அவர்கள் அளித்துள்ள பல்வேறு விளக்கங்களை பார்க்கும்போது, உலகளவில் என்ன நடந்தாலும் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு தேவையான சீரான விநியோகம் உள்ளது. அடுத்த 2 மாதங்களுக்கான கச்சா எண்ணெய் கொள்முதலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அடுத்த பல மாதங்களுக்கு இந்தியா முழுமையாக பாதுகாப்பாக உள்ளது. இத்தகைய விநியோக நிலையில் உத்திசார் சேமிப்பில் உள்ள அளவு 2ஆம் பட்சமாகி விடுகிறது. இந்தியாவின் கையிருப்பு குறைந்து விட்டதோ அல்லது போதுமானதாக இல்லை என்ற எந்த விதமான கூற்றுகளையும் நிராகரிக்கப்பட வேண்டும் என்று இந்தியா தெரிவித்திருக்கிறது. அதே போல எல்பிஜி கேஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பற்றாக்குறையும் இல்லை. இந்த மத்திய அரசு எடுத்த பல்வேறு நடவடிக்கைகளின் விளைவாக உள்நாட்டில் எல்பிஜி உற்பத்தி என்பது 40% அதிகரித்திருக்கிறது. இதன் மூலம் தினசரி எல்பிஜி உற்பத்தி 50 DMT-யிலிருந்து 60% அதிகமாக உயர்ந்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. தினசரி தேவைப்படும் சுமார் 80 DMT என்ற மொத்த தேவைக்கும் கூடுதலாக தற்போது இந்தியா உற்பத்தி செய்வதாகவும், நிகர தினசரி இறக்குமதி தேவை வெறும் 30 DMT மட்டுமே இருப்பதாக இந்தியா தெரிவித்திருக்கிறது. உள்நாட்டு உற்பத்திக்கும் மேலாக அமெரிக்கா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா மற்றும் பிற நாடுகளில் இருந்து 800 DMT உறுதி செய்யப்பட்ட எல்பிஜி சரக்குகள் ஏற்கனவே பெறப்பட்டு இந்தியாவின் 22 எல்பிஜி இறக்குமதி முனையங்கள் வழியாக இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. எண்ணெய் நிறுவனங்கள் தினமும் 50 லட்சத்திற்கும் அதிகமான சிலிண்டர்களை வெற்றிகரமாக விநியோகம் செய்து வருகின்றன. நுகர்வோர் பீதியோடு சில நாட்களாக சிலிண்டர்களை வாங்கியதால் சிலிண்டரின் தேவை 89 லட்சத்திலிருந்து 50 லட்சத்திலிருந்து 89 லட்சமாக உயர்ந்தது எனவும், ஆனால் தற்போது அந்த புக்கிங் மற்றும் தேவை கணிசமாக குறைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பதுக்கல் அல்லது கள்ளச்சந்தையை தவிர்ப்பதற்காக மாநில அரசுகளோடு கலந்தாலோசித்து வர்த்தக சிலிண்டர் ஒதுக்கீடும் 50% அதிகரிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. இந்தியாவின் மொத்த தினசரி தேவையாக 191 மில்லியன் கனமீட்டர் இயற்கை எரிவாயுவில் 92 மில்லியன் கனமீட்டர் இயற்கை எரிவாயுவை இந்தியா ஏற்கனவே உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மக்கள் எல்பிஜியிலிருந்து பிஎன்ஜிக்கு மாற வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்த உத்தரவு கூட இந்தியாவில் எல்பிஜி தீர்ந்து விடும், அதனால் பிஎன்ஜிக்கு மாற வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு இதை சொல்லவில்லை. இந்த பிஎன்ஜியை பொறுத்தவரை விலை குறைவானது, மலிவானது, மிக எளிதாக இந்திய மக்களுக்கு கிடைக்கக்கூடியது. அந்த அடிப்படையில் தான் எல்பிஜியிலிருந்து பிஎன்ஜிக்கு மாற வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை மத்திய அரசு தெரிவித்தது. ஆனால் இவற்றையெல்லாம் மையப்படுத்தி சிலர் வேண்டுமென்று சமூக ஊடகங்களில் தவறான தகவலை பரப்பி வருகிறார்கள். குறிப்பாக வெளிநாடுகளில் மக்கள் வரிசை நிற்பது போன்ற காட்சி எல்லாம் கூட எடுத்து இந்தியாவில் நடப்பது போன்று பொய்யான காட்சிகளை சித்தரிக்கிறார்கள். அப்படி பொய்யான தகவலை பரப்புவோர் மீது அரசாங்கம் ஒருபோதும் நடவடிக்கை எடுக்க தயங்காது என்கிற எச்சரிக்கையும் தற்போது மத்திய அரசின் சார்பில் விடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல நாடுகளில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. சில நாடுகளில் அவசர நிலை கூட அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவில் அப்படி எந்த அவசர நிலையும் அறிவிக்கப்படுவதற்கான தேவையை நாங்கள் உணரவில்லை என்றும் தற்போது மத்திய அரசு விளக்கங்களை கொடுத்திருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்கள் விரிவான தகவல்களுக்கு.
இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.